தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் கண்ணீர் காசா என்ற சிறப்பு தொகுப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் பொறுத்த வரைக்கும் 600 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. உயிர் பலி என்று பார்க்கும் பொழுது அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் ஏற்கனவே அவங்களுக்கு இஸ்ரேல் இடம் இருக்கும் பகையின் காரணமாக ஹமாஸ் என்ன பண்ணாங்க, ஒரு அதிரடி தாக்குதலை நடத்தினாங்க. இதில் சுமார் 1200 பேர் இஸ்ரேலில் கொல்லப்பட்டாங்க. 250 பேரை பணைய கைதிகளாக கொண்டு போயிட்டாங்க. போர் ஆரம்பித்தது, இஸ்ரேல் அதிதீவிரமாக தாக்க ஆரம்பித்தது. 600 நாட்களை கடந்தும் இந்த தாக்குதல் நடந்து வருகிறது. உயிரிழப்பு என்று பார்க்கும் பொழுது காசாவில் 54,000த்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்து விட்டார்கள். இதில் சுமார் 15,000 பேர் குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, காசா மக்களை பொறுத்தவரை ஒரு பக்கம் போர் அவர்களின் உயிரை குடிக்கிறது, இன்னொரு பக்கம் பசி அவர்களின் உயிரை குடிக்கிறது. ஐநா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிலைமை இப்படியே போச்சுன்னா சுமார் 14,000 குழந்தைகள் பசியால் உயிரிழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த காசாவில் உள்ள அந்த பசி கொடுமையை உலகிற்கு சொல்ல ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் ஏற்கனவே நிறைய விஷுவல்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதில் சில வீடியோ காட்சிகளை பார்த்து விடுவோம். எங்களுக்கு உதவி தேவை. அத பன்னாட்டு ஏஜென்சி கிட்ட கொடுங்க, அவங்க கொடுக்கட்டும். பீரங்கிகளோட யூதர்கள் சூழ்ந்துகிட்டு கொடுக்கறது எங்க குழந்தைகளை கொல்லவா? சுயநினைவில்லாம இருக்கிறவங்கள கடவுள் பழி வாங்கட்டும். 2.5 மாத காலமாக அத்தியாவசிய பொருட்கள் எதையும் காசா உள்ளே அனுமதிக்காமல் இஸ்ரேல் கெடுபிடி காட்டியது. ஆனால் சர்வதேச நாடுகளின் அழுத்தத்தால் சற்றே அந்த பொருட்களை அனுமதித்தது இஸ்ரேல். ஆனால் ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் ஒரு காட்சி ஒன்று அரங்கேறுகிறது. அது என்ன அப்படின்னா, காசா மக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது, நிவாரணப் பொருட்கள் வந்திருக்கு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. வந்த மக்கள் அதிகம், நிவாரணப் பொருட்கள் குறைவு. அதனால் அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வேலிகளை தாண்டி மக்கள் குதித்து நிவாரணப் பொருட்களை வாங்குவதற்கு ஓடோடி வந்தார்கள். அந்த இடத்தில்தான் இஸ்ரேலிய இராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வானத்தை நோக்கி சுட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் உயிரிழப்பு அங்கே நடந்திருக்கிறது. சிலர் குண்டு பாய்ந்து உயிரிழந்து விட்டார்கள், பலருக்கு குண்டடி பட்டிருக்கிறது. அந்த பரிதாப காட்சிகளை பார்த்து விடுவோம். மக்களை கருணையோட பாருங்க. காசாவுல மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சாப்பாடு வேணும். எங்கேயுமே உணவு இல்ல. எங்களை கொன்னு காசாவை ரத்தத்தால நிரப்பியவங்க கூட செல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்க. எதிரி கூட என்னைய போக கட்டாயப்படுத்துறது எது? குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். நிவாரணப் பொருள் வழங்கும் இடத்துல துப்பாக்கிச்சூடு ஏன் நடத்தப்பட வேண்டும் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டு ஐநா இதை ஏன் செய்யவில்லை என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. ஐநா இதில் ஈடுபடவில்லை. காரணம், ஐநா என்ன சொல்றாங்க, இதில் எங்களுக்கு உடன்பாடே கிடையாது. இதற்கு முன்பு நிவாரணப் பொருட்கள் வரும்போது இஸ்ரேல் அதை செக் பண்ணி ஒப்புதல் கொடுப்பாங்க. ஐநா நாங்கள் விநியோகம் செய்வோம். ஆனால் இந்த முறை நாங்கள் விநியோகம் செய்யவில்லை. ஒரு தனியார் அமைப்பு வருகிறது. அந்த அமைப்பிற்கு அமெரிக்காவுடைய ஆதரவு இருக்கிறது, இஸ்ரேலும் ஒப்புதல் அளிக்கிறது. அமெரிக்க ஆதரவோடு அந்த அமைப்பு வந்து பொருட்களை விநியோகம் செய்கிறது. சரிவர விநியோகம் நடக்கவில்லை. மக்கள் அதிகம், பொருட்கள் கம்மி, தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இப்படி துப்பாக்கி சூடு உயிரிழப்பில் முடிந்துவிட்டது. ஐநா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் இந்த நிவாரணப் பொருள் விநியோகத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. எங்க பிளானே வேற. ஆனால் எங்களுக்கு இஸ்ரேல் அனுமதி தரல, இவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்று ஐநா தெரிவித்து விலகி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்க பசியால செத்துக்கிட்டு இருக்கோம். எங்க குழந்தைங்கள சாப்பிடணும் அப்பான்னு கேக்குறாங்க. என்னோட ரத்தத்தை வித்தாவது எங்க குழந்தைங்க பசியாத்த தயாரா இருக்கேன். சாப்பிட எதுவுமே கிடைக்கல.
இளைஞர்கள் எல்லாரும் ஓடினாங்க. அதை பார்த்து நானும் ஓடி வந்தேன். நாங்க வாடி போய் செத்துக்கிட்டு இருக்கோம். போற நிறுத்துங்க. ஒரு நாளுக்கு மட்டும் காசாவில் உள்ள சுமார் 21 லட்சம் மக்களுக்கு சுமார் 600 ட்ரக்குகள் நிவாரணப் பொருட்கள் தேவைப்படுவதாக ஐநா தெரிவித்திருக்கிறது. ஆனால் சில ட்ரக்குகள் மட்டுமே காசா மக்களுக்கு ஒரு நாளுக்கு செல்ல இஸ்ரேல் அனுமதி அளித்திருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. காசாவில் எந்த அளவிற்கு உணவு பஞ்சம் என்றால், கெட்டுப்போன ரொட்டி துண்டுகளை குப்பை தொட்டியிலிருந்து பொறுக்கி எடுத்து மக்கள் உண்ணும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சிலர் இலைகளையும் புல்லையும் உண்பதாக கூட சர்வதேச அமைப்புகள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. பாருங்க, இந்த ரொட்டி தொண்டுகளை குப்பை தொட்டியிலிருந்து தான் எடுத்தேன். பூஞ்ச படிஞ்ச ரொட்டிகளை கால்நடைகளுக்காக 10 ஷேக்கல்ஸ் காசுக்கு வித்தேன். ஆனா இப்போ அதையெல்லாம் நாங்களே சாப்பிடுறோம். குழந்தைங்க பெரியவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு இங்க மாவில்லை. எல்லாருமே பசியில இருக்காங்க. யாருமே சாப்பிடல. இன்னைக்கு 1 கிலோ அரிசி கிடைச்சா நாளைக்கு அது இருக்காது. அதனால 2 நாளைக்கு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். காசாவில் மொத்தம் 21 லட்சம் மக்கள் வசிக்கின்றனர். அந்த 21 லட்சம் மக்களையும் நாடு கடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிடுகிறதா என்ற கேள்வியெல்லாம் ஊடகங்களால் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இது சாத்தியம் அல்ல என்றே தெரிகிறது. காரணம் என்ன? இந்த மக்கள்லாம் அண்டை அரபு நாடுகளுக்கு போவார்களா என்று கேட்டால், அண்டை அரபு நாடுகள் இவர்களை ஏற்க தயாராக இல்லை. அவர்கள் சொல்லும் காரணம் என்னென்னா, உங்கள் தாய்நாட்டில் தான் நீங்கள் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பாலஸ்தீனம் கிடைக்கும். நீங்கள் எங்கள் நாட்டில் வந்தீங்கன்னா உள்நாட்டு குழப்பம் வரும், உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே இருக்கும் மக்கள் சிலர் வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும், அதனால் நீங்கள் காசாவிலே இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து அரபு நாடுகள்லாம் சொல்லிட்டாங்க. அப்போது இஸ்ரேலுடைய திட்டம் என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டு அதற்கு விடையும் அளிக்கப்படுகிறது. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த 2 மாதங்களில் எங்களுடைய இராணுவத்தின் மூலமாக காசாவினுடைய 75% நிலப்பரப்பை பிடித்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா எஞ்சி இருக்கிறது மீதம் 25% நிலப்பரப்பு. அந்த 25% நிலப்பரப்பில் ஒட்டுமொத்த காசா மக்கள் 21 லட்சம் பேரில் அது அங்கே அடைக்க திட்டமா என்றும் கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கு அமெரிக்காவில் உள்ள CNN தொலைக்காட்சியும் சரி, ராய்ட்டர்ஸ் நிறுவனம் ஏற்கனவே பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஸ்ரேல் பிரதமர் சொல்லியிருப்பதையும் மேற்கோள் காட்டி இதுதான் திட்டம் என தெளிவாக எடுத்துரைக்கின்றனர். இது மனிதாபிமானமற்ற செயல் என்று ஐநா கண்டிக்கிறது. ஆரம்ப தாக்குதலின் போது ஹமாஸ் பிடித்துச் சென்ற பணைய கைதிகளின் எண்ணிக்கை சுமார் 250. அதில் அப்பப்போ சில பணைய கைதிகளை ஹமாஸ் ஒப்படைத்தார்கள். பதிலுக்கு இஸ்ரேலும் பாலஸ்தீனியர்கள் சிலரை விடுதலை செய்த வண்ணம் இருந்தார்கள். ஹமாஸ் வசம் இன்னும் எத்தனை பணைய கைதிகள் இருக்கிறார்கள் என்றால் 58 பேர். இதில் உயிருடன் இருப்பவர்கள் சுமார் 23 பேர் என சொல்லப்படுகிறது. காசாவில் உள்ள 38 மருத்துவமனைகளில் 22 இயங்குகிறது. ஆனால் போதிய மருத்துவ வசதிகள் இல்லை. அத்தியாவசிய மருந்துகளில் 47% இருப்பு இல்லை. 105 ஆரம்ப சுகாதார மையங்களில் 30 மட்டுமே இயங்குகிறது. 34 ஆக்சிஜன் மையங்களில் 9 மட்டுமே இயங்குகிறது. காசாவில் மொத்தம் இருந்தது 7 MRI இயந்திரங்கள். குண்டு வீச்சில் அனைத்தும் அழிக்கப்பட்டன. எனவே தற்பொழுது ஒன்றுமில்லை. காசா மருத்துவமனைகளில் மொத்தம் 110 ஜெனரேட்டர்கள். ஆனால் தற்பொழுது 49 மட்டுமே இயங்குகிறது. அதிலும் எரிபொருள் பற்றாக்குறை. உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி எழலாம், போர் 600 நாட்களை கடந்து ஏன் போனோம், போர் ஏன் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி. ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க, எங்கள் வசம் இருக்கும் 58 பணைய கைதிகளை நாங்கள் உடனடியாக விடுதலை செய்ய தயார். ஆனால் ஒரு கண்டிஷன், இஸ்ரேல் போரை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும், காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் நாங்கள் வெளியேற மாட்டோம், முதல்ல நீங்கள் 58 பணைய கைதிகளை கொடுங்க, தற்காலிகமாக வேணா போர் நிறுத்தம் செய்வோமே தவிர ஹமாஸின் அழிவுதான் நிரந்தர போர் நிறுத்தம். ஹமாஸை அழிக்காமல்
போர் நிற்காது என்று சொல்லி வருவதால் அங்கே ஒரு முரண் இருக்கும் காரணத்தினால் அங்கே போர் நீடித்து வருகிறது. இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். சாதாரண கூடாரத்துல படுத்திருந்தோம், அப்பதான் குண்டு விழுந்துச்சு. பள்ளிக்கூடத்துல குண்டு போட்டாங்க. அங்கெல்லாம் இடம்பெயர்ந்து வந்த மக்கள் தான் இருந்தாங்க. குழந்தைகள், பெண்கள், முதியவர்னு தண்ணீர், சாப்பாடு கிடைக்காம இருந்தவங்க தான் அங்க இருந்தாங்க. திடீர்னு அவங்க மேல பள்ளியோட இடிபாடுகளா இருந்துச்சு. இடிபாடுகள்ல இருந்து வெளியே வந்து பார்த்தப்ப என்னோட கணவர், குழந்தைகள் எல்லாருமே காயமடைஞ்சிட்டாங்க. 1967ஆம் ஆண்டு நடந்த போர்ல கிழக்கு ஜெருசலத்தை இஸ்ரேல் கைப்பற்றியது. அந்த நாளை நினைவு கூறும் வகையில் சமீபத்தில் ஒரு பிரம்மாண்ட பேரணி ஒன்று ஜெருசலம் நகரத்தில் நடத்தப்பட்டது. இதில் ரைட் விங் என்று அழைக்கப்படுவார்கள் இல்லையா, வலதுசாரிகள், அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மாபெரும் பேரணி நடத்தி வந்தார்கள். ஆனால் அந்த பேரணியின் பொழுது பாலஸ்தீனியர்களும் நடுநிலை இஸ்ரேலியர்களும் பத்திரிகையாளர்களும் தாக்கப்பட்டார்கள் என்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஏன் தாக்கியவர்கள் மீது இஸ்ரேல் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல என்ற கேள்வியை பத்திரிகையாளர் அந்த போலீஸிடம் முன்வைத்தால், தாக்கியவர்கள் 18 வயதுக்குள்ளே இருக்காங்க, அந்த 18 வயது கீழே இருக்காங்க, அதனால் அவர்களை கைது செய்ய முடியாது என்று போலீஸ் அலட்சியம் காட்டுவதாகவும் ராய்ட்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஊழல் வழக்கை சந்தித்து வருகிறார். அந்த வழக்கில் சாட்சியம் அளிக்க அவர் இஸ்ரேலில் உள்ள ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜரானார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். תבואו לדיון של 40 חתימות. லஞ்சம், மோசடி மற்றும் நம்பிக்கை மீறல் குற்றச்சாட்டுகளின் பேரில் நெத்தன்யாகு மீது 2019 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இவை அனைத்தையும் நெத்தன்யாகு மறுக்கிறார். இந்த விசாரணை 2020 தொடங்கியது. 3 குற்றவியல் வழக்குகளை உள்ளடக்கியது. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவை விமர்சிப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த குற்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி அவர் ஏற்கனவே ஊழல் வழக்குகளை சந்தித்து வருகிறார், அந்த வழக்கில் அவருக்கு தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது, எனவே தான் 600 நாட்களை கடந்தும் அந்த போர் பதட்டத்தை அதிகரிக்கிறாரே தவிர குறைக்க அவருக்கு மனமில்லை. போர் பதட்டத்தை அதிகரிப்பதன் மூலமாக, இந்த போரை முடிக்க விருப்பமில்லாததன் மூலமாக மக்களின் கவனத்தை போரிலேயே வைத்திருக்கிறார். அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டில் கவனத்தை திசை திருப்புகிறார். போர் முடிவுக்கு வந்துவிட்டால் இவருக்கு எதிராக தீர்ப்பு வெளியானால் இவர் சிறை செல்ல வேண்டியிருக்கும், இவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். எனவே தான் அவர் போரை முடிக்காமல் அதில் அதிதீவிரம் காட்டி வருகிறார் என்று நெத்தன்யாகுவை விமர்சிப்பவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு செய்து வருவது போர் குற்றம் இல்லை என்றால் வேறு என்ன என்று முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் யெஹூட் ஓல்மர்ட் தெரிவித்திருக்கிறார். பணைய கைதிகளை மீட்க வேண்டும், போரை உடனடியாக முடிக்க வேண்டும் என இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் ஆங்காங்கே போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். பணைய கைதிகளின் உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 600 நாட்களாக அவங்கெல்லாம் பணைய கைதிகளாக இருக்காங்க, அவங்கள மீட்கணும், போரையும் முடிக்கணும், நாங்கள் இஸ்ரேல் பிரதமரை நம்புவதை காட்டிலும் ட்ரம்பை அதிகமாக நம்புகிறோம் என்று சிலர் பேட்டி அளித்திருக்கிறார்கள். இஸ்ரேலோட வரலாற்றில் மிக மோசமான, மிக கொடூரமான அரசாங்கம். உயிரோட மிச்சம் இருக்க பணைய கைதிகளை சித்திரவதை மூலமா மரண தண்டனை விதிச்சுக்கிட்டு இருக்கு. காசாவில் இருக்க பணைய கைதிகள் மேல குறைந்த முன்னுரிமையை கொடுத்து போர் தான் முக்கியம்னு பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிட்டு இருக்கு.
போரை நிறுத்தி உயிரோடு இருக்கிறவங்கள மீட்க உங்களால மட்டும்தான் முடியும்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட கேட்கிறோம். இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் தன்னுடைய திட்டமிட்ட முதல் அதிகாரப்பூர்வ பயணத்தை அரபு நாடுகளில் தான் சென்றிருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு சென்றாரா, அதுவும் பாலைவன மண் தானே என்று கேட்டீர்களாயின் இஸ்ரேலை நிராகரித்து விட்டார். ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு முதலில் சென்றார், பிறகு கத்தார், பிறகு ஐக்கிய அரபு அமீரகம். இவ்வாறு சென்றுவிட்டு இஸ்ரேலுக்கு செல்லாமலேயே, அந்த பிரதேசத்தில் தான் இஸ்ரேலும் இருக்கு, செல்லாமலேயே ட்ரம்ப் அமெரிக்கா திரும்பிவிட்டார். என்ன சொல்லப்படுகிறது என்றால், ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார், இஸ்ரேலை தன்னுடைய பயணத்தில் சேர்க்காததன் மூலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் என்ன? ட்ரம்பை பொறுத்தவரை அமெரிக்காவில் அவருடைய இமேஜ் மிகவும் உயர்ந்து விட்டது. எந்த அடிப்படையில் அப்படின்னா, போர் என்று வரும்பொழுது அவர் என்ன சொன்னார், ஏற்கனவே நான் பதவிக்கு வந்தால் 24 மணி நேரத்தில் போரெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வகையில் உக்ரைன் ரஷ்யா போரில் ஒரு சுமூகம் ஏற்பட்டது. இவங்க ஒரு 1000 பேரை ரிலீஸ் பண்ணாங்க, அவங்க ஒரு 1000 பேரை ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியா பாகிஸ்தானை போரை முடித்து வைத்ததே நான் தான் என்று ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் போர் முடிஞ்சு போச்சு, இந்த சண்டை முடிஞ்சு போச்சுன்னு உலகத்திற்கு முதல்ல அறிவித்தவரும் ட்ரம்ப் தான். ஆனால் அவரால் முடியாத காரியம் ஒன்று தற்பொழுது வரை இருக்கிறது என்றால் அது இஸ்ரேல் ஹமாஸ் போர் தான். அவரும் எவ்வளவோ போரை முடித்து விடலாம் என்று முயற்சிக்கிறார், இஸ்ரேல் ஒத்துழைக்கவில்லை. இதன் காரணமாகவே அழுத்தம் தருவதற்காக இஸ்ரேலுக்கு பயணம் ட்ரம்ப் செல்லாமலேயே அமெரிக்கா சென்று விட்டார். இந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் முதல்ல 2.5 மாதம் எந்த நிவாரண ட்ரக்குகளையும் காசாவுக்குள் அனுமதிக்காத இஸ்ரேல் தற்பொழுது ஒரு சில ட்ரக்குகளையாவது அனுமதிக்கிறது என்றால் அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் என்று சர்வதேச போர் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர். போர் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே பல ஆண்டுகளாக இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கு அநீதி இழைப்பதாக பாலஸ்தீனியர்கள் சொல்லி வந்தார்கள், அரபு நாடுகளும் சொல்லி வந்தன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதி அந்த தாக்குதலை அரங்கேற்றியது. ஆனால் ஹமாஸ் ஒரு மிகப்பெரிய தவறிழைத்தது. அது என்ன அப்படின்னா, இஸ்ரேலிய இராணுவத்தை மட்டும் தாக்கவில்லை, அப்பாவி பொதுமக்கள் அங்கே நடனமாடிக்கொண்டிருந்தார்கள், அவர்களை பணைய கைதியாக இழுத்துச் சென்றது. இது ஹமாஸ் செய்த மாபெரும் தவறு. இதற்காக போரில் குதித்த இஸ்ரேல் மிகப்பெரிய உயிர் சேதத்தையும் செய்துவிட்டது. 54,000 தாண்டி உயிர் சேதம் சென்று கொண்டிருக்கிறது. இடிபாடுகளில் ஒரு 8000 பேர் சிக்கியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் உயிருக்கு போராடுறாங்க, எத்தனை பேர் மரணித்து விட்டார்கள் என்று தெரியவில்லை. அதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது உயிர் பலி சுமார் 62,000 தாண்டும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு சேதத்தை நடத்தியும் போர் 600 நாட்களை கடந்தும் ஒரு முடிவில்லாமல், எந்த ஒரு ஒப்பந்தமும் செய்து கொள்ளாமல், பணைய கைதிகளை விடுதலை செய்தாலும் ஹமாஸை அழிக்கும் வரை போர் என்று இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருப்பதால் இந்த போர் முடியுமா முடியாதா என்று அமெரிக்க அதிபருக்கே சந்தேகம் வந்த காரணத்தினால்தான் சர்வதேச அமைப்பான ஐநாவும் சரி, நெருங்கிய நண்பனான ஜெர்மனியும் சரி, ஐரோப்பிய ஒன்றியமும் சரி இஸ்ரேலுக்கு கண்டனங்களை பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றன என்று போர் வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள். உயிரிழந்த மக்கள் ஒருபுறம் என்றால், கை கால்களை இழந்து தவிக்கும் மக்கள் மறுபுறம். ஒரு சிறுவன் ஜிம்னாஸ்டிக் விளையாட்டில் சிறப்பாக இருந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது குண்டு வீச்சில் 2 கால்களும் துண்டாகி இருக்கின்றன, அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இப்ப நடந்த இந்த சம்பவம் என்ன ரொம்பவே பாதிச்சிடுச்சு. என்னால நீ நடக்க முடியாது, 24 மணி நேரமும் கூடாரத்திலேயே படுத்து கிடக்கிறேன். அந்த சிறுவன் ஏற்கனவே நன்கு ஜிம்னாஸ்டிக் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். இந்த சிறுவனின் நிலைதான் அங்கே பலரது நிலைமை. பணைய கைதிகள் மீட்பு, போர் நிறுத்தம் என்பதே இஸ்ரேலிய மக்களின் கனவாக இருக்கிறது. போர் நிறுத்தம், பசியிலிருந்து பாதுகாப்பு, உரிய மருத்துவ வசதிகள் என்பதே காசா மக்களின் கனவாக இருக்கிறது.
இரு நாட்டு மக்களின் கனவுகளும் நிறைவேறுமா? இரு நாட்டு அரசியல் தலைவர்களும் மக்களின் கோரிக்கைக்கு செவி சாய்ப்பார்களா என்பதே உலகத்தின் கவனமாக இருக்கின்றது. இத்துடன் கண்ணீர் காசா என்ற சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.